ரொம்ப சிம்பிளா சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்து பண்ண மிளகு முட்டை பெரட்டலுங்க. இது ரொம்ப கிரேவியாலாம் இருக்காது, சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இன்னைக்கு 6 முட்டை வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இதுக்கு ஒரு 25 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்க்கறதா இருந்தா ஒன்னே ஒண்ணு பொடிப்படியா வெட்டி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் வெட்டி மட்டும் வச்சுக்கலாம். வானிலையில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயத்தையும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் சும்மா பிளேவருக்காக போட்டிருக்காங்க, வேண்டாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. இப்ப இதோட பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்காங்க. இதுக்கு உப்பு அதிகமா தேவைப்படாது. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும், சும்மா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர்றதுக்காக மட்டும்தாங்க தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் விட்டுருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாருங்க, நல்லா தண்ணி வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுல நான் முட்டையை வெட்டி வச்சிருக்காங்க 2ஆ, நீங்க முழுசா கூட சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச முட்டையை உள்ள சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தாங்க. இது சாம்பார் ரச சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு கிரேவியா வேணும்னா தக்காளி சேர்த்திக்கோங்க. இன்னைக்கு கிரேவியா இருக்க மாதிரி பண்ணல. வெறும் பாயில்ட் எக்கா சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது முட்டை கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதுல இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுனால அப்படியே நீங்க தயிர் சாதத்துக்கு கூட கடிச்சுக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். இது சாதத்துக்கு தொட்டுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்க கொடுத்து விடலாம். வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வறுத்துட்டு இருந்தோம்னா ஹார்ட் ஆயிருங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம்.